தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதன்முறையாக 2007-8ஆம் ஆண்டுகளில் இத்தேந்திரன் மறைவுக்கு பிறகு அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 5ஆம் தேதி தமிழக அரசின் மூளைச்சாவு உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கினார்கள். அந்த வகையில் மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்பு தானம் பெறப்பட்டு உரியவர்களுக்கு தந்து உயிர் காக்கும் அந்த முறைகள் அரசின் சார்பில் 2008ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்தியாவுக்கே வழிகாட்டி மாநிலமாக தமிழ்நாடு இன்றளவும் அதில் தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2023 செப்டம்பர் திங்கள் 23ஆம் தேதி, அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி உடலுறுப்பு தானம் செய்தவர்களுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் மூளைச்சாவு அடைந்து உடலுறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டது. முதல் உடலுறுப்பு தானம் செய்த நபருக்கு தேனி மாவட்டம் சின்னமனூருக்கு நான் நேரில் சென்று தமிழக அரசின் சார்பில் அரசு மரியாதை செலுத்தினோம். தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர்கள், கோட்டாட்சியர்கள் என்று இந்த அரசு மரியாதை செலுத்தும் நிகழ்வுகளில் பங்கேற்று மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தி கௌரவித்து வருகின்றனர். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் என்பது இன்றைக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் முன்னெடுக்க தொடங்கியிருக்கிறது. ஒடிசா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டை தொடர்ந்து அவர்களும் மேற்கொள்ள முடிவெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த வகையில் கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் இன்றைக்கு 7ஆம் தேதி இதுவரை 250 மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்பு தானங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 250வது உடல் உறுப்பு தானம் செய்தவருக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உடல் உறுப்பு தானத்தை பொறுத்தவரை இதுவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கியதற்கு பிறகு உடல் உறுப்பு தானம் பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை 14,300. இது ஒரு மகத்தான மனிதநேயத்திற்கு அடையாளம். 14,300 பேர் இணையங்களில் உடல் உறுப்பு தானம் செய்ய தங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். மூளைச்சாவு அடைந்தவர்கள் என்கின்ற வகையில் இது 250வது பேர் இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். இந்த 250 பேர்களிடத்திலிருந்து மொத்தமாக பெறப்பட்ட உறுப்புகளின் எண்ணிக்கை 1330. இந்த 1330இல் இருதயம் 68, நுரையீரல் 77, கல்லீரல் 193, சிறுநீரகம் 417 என்று மிகப்பெரிய அளவில் மக்களின் உயிர் காத்திருக்கிறது இந்த திட்டம். இந்த 250 பேரில் அரசு மருத்துவமனைகளில் 138 மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்பு தானமும், தனியார் மருத்துவமனைகளில் 112 மருத்துவமனைகளிலிருந்து உடல் உறுப்பு தானமும் பெறப்பட்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு இந்த உடல் உறுப்பு தானத்திற்கான பணிகள் என்பது இந்த பிரெயின் டெத் கமிட்டி உருவான நாளிலிருந்து தொடர்ந்து இந்த உடல் உறுப்பு தானம் செய்வது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி உடல் உறுப்பு தானம் செய்வர்களுடைய எண்ணிக்கையையும் அதிகரித்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த ஓராண்டில் மட்டும் 32 உடல் உறுப்பு தானங்கள்
ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முடிவுற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு முழுவதிலும் உறுப்பு தான திட்டத்தில் பதிவு செய்திருக்கிற அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை 185. அதில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டும் இன்றைக்கு 32 உடல் உறுப்பு தான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 2022 ஜூலை 31 கோவையில் ஒரு அனைத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடன் ஒரு கூட்டத்தை நடத்தி அதுவரை ஒரு 16 மருத்துவமனைகளில் மட்டுமே நான் டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கன் ரெட்ரீவல் சென்டர் அதற்கான உரிமங்கள் என்பது இருந்தது. அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கும் அந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அல்லாத உறுப்பு மீட்பு மையங்கள் நான் டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கன் ரெட்ரீவல் சென்டர்ஸ் உருவாக்குவதற்குரிய உரிமைகள் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அந்த வகையில் இப்பொழுது தமிழ்நாட்டில் 39 அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பிரெயின் டெத் கமிட்டி அமைக்கப்பட்டு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2008ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின்படி இதுவரை உறுப்பு கொடை தந்திருக்கிற கொடையாளர்கள் 1976 பேர். அதில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 563 பேர் தந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை என்பது ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியில் மட்டுமே சிறப்பாக செயல்பட்டு வந்தது. இந்த ஆண்டு அது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் எதிர்வரும் ஆண்டுகளில் திருநெல்வேலி, மதுரை, கோவை ஆகிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இதற்கான உரிமங்கள் வழங்கப்பட்டு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தொடங்கப்பட இருக்கிறது. இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்பவர்களுக்கு சிகிச்சைக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ரூபாய் 22 லட்சம் வரை வழங்கப்படுவது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அந்த வகையில் இன்றைக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுபவர்களும் அவர்களுக்கு பெரிய அளவில் அரசின் சார்பில் இந்த உதவி வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, நாட்டில் முதல் முறையாக நோயாளிகளின் பதிவு மற்றும் உடல் உறுப்புகள் ஒதுக்கீடு செய்வதற்கு விடியல் என்கின்ற ஒரு தானியங்கி இணையதளம் 2021 ஆகஸ்ட் திங்கள் 13 எங்களால் உருவாக்கப்பட்டது. 2021 ஆகஸ்ட் திங்கள் 15 உருவாக்கப்பட்ட அந்த உடல் உறுப்புகளை ஒதுக்கீடு செய்வதற்கும் நோயாளிகளை பதிவு செய்வதற்குமான அந்த விடியல் என்கின்ற தானியங்கி இணையதளம் இன்றைக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக சிறப்பாக செயல்பட்டு நோயாளிகளின் உடல் உறுப்புகளை ஒதுக்கீடு செய்வதற்கு முறையாக அது பயன்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் கூட எவ்வளவு பேர் உடல் உறுப்புகள் வேண்டி அந்த விடியல் அமைப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால், சிறுநீரகம் வேண்டி காத்திருப்பவருடைய எண்ணிக்கை 7137 பேர், கல்லீரல் வேண்டி காத்திருப்பவர்கள் எண்ணிக்கை 401 பேர், இதயம் வேண்டி காத்திருப்பவர்கள் 87 பேர், கணையத்திற்காக காத்திருப்பவர்கள் 4 பேர், நுரையீரலுக்காக காத்திருப்பவர்கள் 51 பேர், இதயமும் நுரையீரலும் வேண்டி காத்திருப்பவர் 23 பேர், கைகள் வேண்டி காத்திருப்பவர் 25 பேர், சிறுகுடல் வேண்டி காத்திருப்பவர்கள் 3 பேர், சிறுநீரகமும் கல்லீரலும் வேண்டி காத்திருப்பவர் 37 பேர், சிறுநீரகமும் கணையமும் வேண்டி காத்திருப்பவர் 42 பேர், கணையம், சிறுகுடல், வயிறு முதலானவைகள் வேண்டி காத்திருப்பவர்கள் 2 பேர். ஆக மொத்தம் ஒரு 7812 பேருக்கு இந்த உடல் உறுப்புகள் தேவைப்படுகிறது. அந்த வகையில் இந்த அரசு மரியாதை என்கின்ற வகையில் இந்த திட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு
ஓராண்டிலேயே 250 என்கின்ற அளவிலான இந்த எண்ணிக்கை என்பது அபரிதமான மனித நேயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்வாக இருந்து வருகிறது. சார், இந்த முரளியோட உடல்ல இருந்து என்னென்ன பாகங்கள்லாம் எடுக்கிறோம், எங்கெங்க அதை அனுப்பி வைக்கிறோம்? இப்போ ரெண்டு சிறுநீரகங்கள், ஒரு கல்லீரல், ஒரு ரெண்டு கண்கள் இவைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எடுக்கப்பட்ட விவரம் தான் சொல்லப்படும். யார் யாருக்கு பொருத்தப்படுகிறது என்பது சொல்லக்கூடாது. சார், இந்த உடல் உறுப்பு வேணும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறதுல சிறுநீரகம் தான் 7000க்கு மேலே அதிகமாக இருக்குது. இது உடல் உறுப்பு தானம் மூலம் 7000 கிடைக்கிறது அப்படின்றது சாத்தியப்படுறதுக்கு இல்லை. அதாவது இந்த 7000 என்கின்ற எண்ணிக்கை இது கூட இப்போ வந்திருப்பதற்கான காரணம், இவ்வளவு எண்ணிக்கை வெளிப்படையாக தெரிந்திருப்பதற்கான காரணம், தமிழ்நாடு அரசு இதயம் காப்போம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை தொடங்கி அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சிறுநீரக ஸ்கிரீனிங், அந்த பரிசோதனைகள் செய்யும் பணியினை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த சிறுநீரக பரிசோதனைகள் தொடங்கிய காரணத்தினால் முதல் மற்றும் 2ஆம் நிலைகளில் இருப்பவர்கள் உடனடியாக காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள். 3 மற்றும் 4ஆம் நிலைகளில் இருப்பவர்களுக்குத்தான் இந்த சிறுநீரக பாதிப்பு கூடுதலாகி இறப்பு என்கின்ற வகையில் செல்கின்றனர். எனவே அந்த வகையில் இப்பொழுது இந்த நோயாளிகளின் எண்ணிக்கையை நாம் இப்பொழுது கண்டுபிடித்து அதிகரித்து வைத்திருக்கிறோம். இதில் இப்போ மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டத்தின் மூலமும் இந்த முதல் 2 நிலைகளில் இருப்பவர்கள் கண்டறியப்பட்டு ஆங்காங்கே மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார். என்றாலும் நீங்கள் சொன்னதைப் போல இதுக்கு வேறு மாற்று வழியெல்லாம் இல்லை. இந்த ஆணையத்தில் முறையாக பதிவு செய்தவர்களுக்கு வரிசைப்படி காத்திருந்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது வேறு எங்கேயும் எதுவும் பண்ணவும் முடியாது. அது நீரிழிவு நோயும் உயர் இரத்த அழுத்த நோயும் தான் சிறுநீரக பாதிப்புக்கு காரணம் என்று கண்டறியப்படுகிறது. இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றா நோய்கள், இந்த தொற்றா நோய்களுக்கு தீர்வு என்கின்ற வகையில்தான் முதன்முறையாக தமிழ்நாட்டில் 2021 ஆகஸ்ட் 5ஆம் தேதி மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த மக்களை தேடி மருத்துவத்தில் அந்த மக்களை தேடி போய் அந்த மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வில் 1,90,00,000 தாண்டிய அளவுக்கு இன்றைக்கு இந்த சிறுநீரக நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களையும் உயர் இரத்த அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களையும் இரண்டும் சேர்ந்துமாக பாதிக்கப்பட்டவர்களையும் கண்டறிந்து மருந்துகளை தந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் கடந்த காலங்களில் கண்டறியப்பட முடியாத நிலையில் இருந்தார்கள். இப்பொழுது அவர்களை தேடி சென்று கண்டறிந்து சிகிச்சைகளை இந்த அரசு வழங்கி வருகிறது. இல்லை, இப்போ இந்த முதல் பயனாளிகள் சர்க்கரை நோயாளி நீரிழிவு நோயை பொறுத்தவரை முதல் பயனாளிகளுக்கு அந்த மக்களை தேடி மருத்துவத்தின் மூலம் பெட்டகங்கள் தரப்படுகிறது. அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் சர்வீஸுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 கோடியை தாண்டி இருக்கிறது. 2 தடவை 3 தடவை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு தான் வர சொல்லுவாங்க. மருத்துவமனைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த H1BN1 அந்த 3 மாதத்திற்கு ஒரு முறை சர்க்கரை அளவை கண்டறிகிற அந்த பரிசோதனையும் செய்யப்படுகிறது. இப்போ இங்கே ராஜீவ்காந்தி மாதிரியான பெரிய மருத்துவமனைகளில் செய்கிறார்கள். நீங்கள் சொல்வதைப் போல தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அந்த 3 மாத நீரிழிவு நோய்க்கான அந்த பாதிப்புகள் குறித்த பரிசோதனைகள் கண்டறிவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.